திரியேகரின் திருநாமம் வாழ்த்தப்படுவதாக. அருளின் ஊற்றாகி எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே கடந்த இரவை நாங்கள் நிம்மதியாய் கழித்து ஒரு புதிய நாளை காணும் பாக்கியம் பெற்றோம். இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை, முது மகிமை பொருந்திய நாமத்தை நாங்கள் என்றைக்கும் துதித்து தோத்தரிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. காலை வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து சரியான நேரத்தில் அழைத்து வந்த தயவை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். வர தடைப்பட்டிருக்கிற மக்களை விரைவாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆவி வசப்பட்டவர்களாய் துதித்து தோத்தரித்து உம்முடைய கிருபை நிறைந்த நாமத்தை புகழ்ந்து உம்முடைய கிருபை நிறைந்த வசனங்களை நாங்கள் தியானித்து அது கொடுக்கின்ற ஆத்ம பலத்தில் இந்த நாளை கழிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். இது போன்ற நல்ல வாய்ப்புகளை எழுந்து போன எங்கள் அருமை மக்களுக்காய் பரிதாபப்படுகிறோம். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் நடைபெற அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய திருப்பாடுகளை நினைவு கூர்ந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உமக்காகவே வாழும் காலத்தை பெற்ற இந்த அருமை மக்கள் மனம் திரும்ப கிருபை தாரும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அங்கே வழிந்தோடுகின்ற உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து உம்முடைய பாடுகளுக்கும் மரணத்துக்கும் காரணமாக இருந்த எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி உமக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உத்தமத்தில் நிலைத்திருந்து உம்முடைய மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படும் பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அது மட்டும் இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தத்தாமே எங்களோடு ஆவியாய் இருந்து எங்களுடைய ஜீவ பாதையில், நித்திய பாதையில், பரிசுத்த பாதையிலே வழிநடத்தி காத்தருடுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். கூட்டத்தின் இறுதி மற்றும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் வழியை பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. துதி உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜீவ பலியாக நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவ பலியாக தம்மையே பழுதற்ற பலியாக ஆண்டவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு பலியாக தம்மையே அர்ப்பணித்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை இந்த காலை வழியிலே துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஜீவ பலியாக மரித்து நம்மை மீட்டெடுத்து நமக்குள்ள அவருடைய ஜீவனை தந்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனுக்குள் நாம் மறைந்திருக்கிறோம் என்று வேதம் பவுல் ரொம்ப அழகா சொல்றார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனுக்குள்ள நீங்களும் நானும் மறைந்திருக்கிறோம். அதற்காகவே நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் உன்னை தொடுகிறவன், ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவருடைய ஜீவனுக்குள்ள நீங்களும் நானும் மறைந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நினைத்து நன்றியோடு கூட ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா. நன்றி. Thank you Lord Jesus. நன்றி அப்பா. நன்றியோடு மைப்படுத்தும் அப்பா. நமக்கு நன்றி. கை தட்டி வாய் திறந்து கலங்காதே மகளே கலங்காதே, உன்னோடு நான் வருவேன் இந்த உலகத்தின் முடிவு வரை. உன்னோடு நான் வருவேன் இந்த உலகத்தின் முடிவு வரை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும்
மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. கைத்தட்டி பாடுவோமா? வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். கரங்களை தட்டி ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. எனக்காக ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. கைத்தட்டி வாய்க்கிறது ஆராதனை. காலை வேளையிலே ராஜாவை மகிமைப்படுத்தும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. கண்மலையே உமக்கு ஆராதனை, தேவன் ஒருவர் உண்டு, என்னை காண்பவரே அவரை துதிப்போம். ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சூழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டெரிக்கும் அக்கினியே ஆராதனை. சூழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டெரிக்கும் அக்கினியே ஆராதனை. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, எங்கள் சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. தட்டி வாய் திறந்து சுகம் தரும் வல்லமை ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, நோய்களை சிலுவையில் சுமந்த ஆண்டவருக்கு நன்றியாய் ஆராதனை ஆராதனை. ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. மாலையிலும் 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 ஆமென். ஆராதனை அப்பாவுக்கு. எழுது கரங்களை தட்டி உற்சாகமாலையிலும். ஆமென். மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மகனே கலங்காதே, மகனே கலங்காதே, இன்று முன்னோடு நான் வருவேன், இந்த உலகத்தின் முடிவு வரை முன்னோடு நான் வருவேன், இந்த உலகத்தின் முடிவு வரை. மகனே கலங்காதே, மகனே கலங்காதே, இன்று முன்னோடு நான் வருவேன், இந்த உலகத்தின் முடிவு வரை முடிவு வரை. செங்கடலை பிளக்கும்படி முன்னே நான் செல்லுவேன், பார்வோரை அழிக்கும்படி உன் பின்னேயும் நான் செல்லுவேன். கை தட்டி வாய் திறந்து செங்கடலை பிளக்கும்படி உன் முன்னே நான் செல்லுவேன். குலக்கும்பதாக சென்று அந்த பார்வோரை செங்கடலை பிளக்கிற வல்லமை வெளிப்படுத்துவான். பார்வோரின் கிரியைகளை தேவன் இன்றைக்கு முடிப்பார்.
உன்னை முன்னும் பின்னும் காக்கும்படி உந்தன் முன்னும் பின்னும் நான் வருவேன். உன்னை முன்னும் பின்னும் காக்கும்படி உனக்கு முன்னும் பின்னும் நான் வருவேன். ஆமென். மகளே கலங்காதே, மகளே கலங்காதே, உன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை மகளே கலங்காதே, மகளே கலங்காதே, இந்த உன்னோடு முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை என்று முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. இருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. இருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே கரமே நடத்திடுமே. வனாந்திரமே உன் வாழ்வை ஆண்டவர் உன்னை நடத்துது. ஒரு அதிசயத்தை இன்றைக்கு செய்வார். வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடத்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. ஆமென். பாதையெல்லாம் மறைந்து போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் இந்த காலை வேளையிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பாதைகள் மறைந்து போகட்டும். பாதைகள் செவ்வையாய் தோன்றுவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தினால் புரிந்து போவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகள் விலகுவதாக. பார்வோனின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆவில் நிரம்பி கர்த்தரை துதிக்கலாம். நல்ல உற்சாகமா பலி செலுத்துங்க. வாய் திறந்து நன்றி செலுத்துங்க. இருதயத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருடத்தின் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன், நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், உன் வழியிலே, உன் வனாந்திர வழியிலே உனக்காக வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், வனாந்திரத்திலே உனக்காக பாதை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். உனக்காக ஒரு வழியை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ஜீவனுள்ள தேவன், ஜெய கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜா உனக்கு முன்னே சென்று கோணலை சபையாக்குவார். பார்வோனின் கிரியைகள் முறிந்து விழுகிறது. பார்வோனின் ஆவிகள் விலகுகிறது. கடினப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகிறது. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. சொல்ல முடியுமா? எத்தனை இன்பமே
உந்தன் சமூகம் உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. கரங்களை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஓ நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. புது பலன் தருகிறீ புது எண்ணெய் பொழிகிறீ புது பலன் உம்முடைய சமூகத்தில் புது பலன். நீங்கள் கழுகளை போல சட்டைகளை கடித்து எழும்படி கனிதரும் மரங்களாய் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீதிமான் பனை போல செழிப்பான். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறவரே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி இங்க போதும் ஏசப்பா அர்ப்பணிப்போடு பாடுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எது என்னை விட்டு அகன்றும் நீங்க போதும். உங்களுடைய பிரசன்னம் போதும். உங்க சமூகம் தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே இயேசு ராஜா உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம் நீர், விலையேற பெற்ற செல்வம் நீர். எனக்காக ரட்சிப்பை ஆண்டவரே சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஓ மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி. ஒப்பற்ற செல்வம் நன்றி ஆவியானவரே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஆண்டவரே நன்றி நன்றி. தேவ பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொருவரின் நிறம் குறைவுகள் மறைவதாக. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் டாடி உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும். எப்போது அது நிற்க உதவி செய்ய ஆண்டவரே. திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். இந்த காலை வேளையில் உம்முடைய திருமுகத்தை அன்று நோக்கி நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பிரகாசமடையட்டும். நீங்க போதும் நன்றி. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு பெண்களை மூடி ஒரு தாகத்தோட நன்றி நன்றி நன்றி. நீங்க ஆராதிக்கும் போதே விடுதலை, ஆராதிக்கும் போதே விடுதலை, ஆராதிக்கும் போதே மகிமை. உங்க குடும்பங்களை இறங்குது, ஜீவன் இறங்குது, ஜீவன் இறங்குது, சாபங்கள் முறிகிறது. தேவ பிரசன்னத்துல உங்களை அர்ப்பணிங்க. தேவ சமூகத்துல நம்முடைய வார்த்தை போதும், நம்முடைய வசனம் போதும், நீங்க போதும், நம்முடைய ஜீவன் போதும், நம்முடைய பலன் போதும், நீங்க போதும் ஆண்டவரே. நன்றி ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. காக்கும்
இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காலை வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை காக்கின்றவர், எல்லா விதமான ஆபத்து விபத்து மரண கண்ணிகளுக்கு தப்பிச் செல்லும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் பார்வோனின் வல்லமைகளும் முறிந்து போவதாக பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லவராக. இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால் முதலாவது நம்மை அழைக்கிறார். தாயின் கருவில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து அழைத்த தேவன். அடுத்தது நம்மை பாதுகாக்கிறார், அதுக்கடுத்து மீட்டுக் கொள்கிறார். பாதுகாக்கிறது சங்கீதம் 40:11. சங்கீதம் 40:11, 40ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தாவீது ஜெபிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, உம்முடைய கிருபையும் என்னை காக்க கடவது. சங்கீதம் 44:26. ஆம், கடவுளை முதலாவது நம்ம தாயின் கருவிலிருந்து நம்மை அழைக்கிறார், இரண்டாவதாக நம்மை பாதுகாக்கிறார், அடுத்தது நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். யோவான் 1:14, யோவான் 1:14. அந்த அவரோட மகிமை, அந்த அவருடைய கிருபையால் நிறைந்தவராகி அவர் முழுவதுமாகவே என்னது இருக்கு, கிருபை இருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதில் ஸ்டெபிளைசர் தனியாக வைக்க வேண்டியதில்லை, இன்பில்ட் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஃபுல்லாகவே அவருடைய கிருபை தான் அதிகமாக இருக்கு. காட் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு? முதல்ல தமிழில் கடவுள் அப்படின்னும் பொழுது, கடவுள் அப்படின்னா அதோட விளக்கம்னா, கடவுள் நம்மை கடந்தும் இருக்கிறார், நமக்கு உள்ளும் இருக்கிறார். கடந்தும் இருக்கிறார், நமக்கு உள்ளும் இருக்கிறார் அப்படின்றத கடவுள் சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சார், காட் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. காட், ஜிஓடி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜி அப்படின்னா ஜெனரேஷன், ஜெனரேஷன்னா படைத்தல். ஓ அப்படின்னா ஆபரேஷன், பாதுகாத்தல். டி அப்படின்னா டெஸ்ட்ராய். கடவுள் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்? நம்மளை படைக்கிறார், பாதுகாக்கிறார், அடுத்தது அழித்தல். 3 தொழிலையும் கடவுள் செய்கிறதுனால இந்த காட் அப்படின்ற பேர் வச்சாங்க. அது மாதிரி கடவுள் அப்படின் பொழுது நம்மை கடந்தும் இருக்கிறார், நமக்கு உள்ளும் இருக்கிறார். என்ன சொல்கிறார்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. சங்கீதம் 50:15 இருக்கு. அதே மாதிரி எரேமியா 33:3 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமா மிகப்பெரிய காரியங்களை விவரிப்பேன். அப்போ யாரை நம்ம கூப்பிடுவோம்? கொஞ்சம் தூரத்தில் அவரை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தூரத்தில் கடவுள் சமீபத்திற்கு மட்டுமல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். நம் கிருபை ரோமர் 3:24. அப்போ கிருபை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல கடவுள் அழைக்கிறார், அடுத்தது பாதுகாக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார், அடுத்தது இலவசமாய் நமக்கு அந்த கிருபை அப்படின்னால என்னது? தகுதி இல்லாத நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு தான் கிருபை. புரியுதா? அதுக்கு நம்ம ஒருத்தியாவே இருக்க மாட்டோம், அது அந்த தகுதி நமக்கு இருக்காது. ஆனாலும் கடவுள் மிக கிருபையினாலே நமக்கு அந்த ஈவை, அந்த கிஃப்டை நமக்கு கொடுக்கிறார். அப்போ கடவுள் நமக்கு இந்த எல்லா காரியங்களையும் அழைக்கிறார், பாதுகாக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார் மற்றும் இலவசமாய் அவருடைய கிருபையில் நம்ம என்ன செய்கிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். சமாதானம் அடுத்ததாக எடுத்துக்கொண்ட தலைப்பு சமாதானம். சமாதானம் இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வசதி இருந்தாலும் சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடியாது. அப்போ வீட்டிலேருந்து வெளியில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? கணவனோ மனைவியோ, ஆமாம் வீட்டுக்கு போனாலே இப்போ சண்டை தான் வரும் அப்படின்ற இதில் என்ன செய்வாங்க? அந்த சமாதானம் இன்மை குடும்பத்தில் காணப்படும் பொழுது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, எந்த இடத்துலையும் சமாதானம் இல்லாமல் இருந்தால் நம்மளால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்போ சமாதானம் நமக்கு மிக தேவை. ஒருவனுடைய வழிகள், நீதிமொழிகள் 16:7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நம்ம ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்கிறார்? வழிகள் பிரியமா இருந்தா. அப்ப பிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமான காரியங்கள் என்னென்ன? அவருக்கு பிரியமான கலாத்தியர் 6:22 ஆவியின் கனிகள் என்னன்னு தெரியும். என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த கனிகள் எல்லாம் நம்ம ஆவியின் கனியோ அப்படின்னா கனிகள் கிடையாது, ஆவியின் கனி. அந்த கனியில் இந்த 9 பிரிவுகள் வருது. அப்போ ஆண்டவருடைய பிரியமாய் நடக்கணும்னா இந்த ஆவியின் கனிகள் எல்லார்கிட்டத்தையும் இருக்கணும். அதே சமயத்தில் கடவுள் சொல்லுகின்ற கட்டளைகள், மோசேக்கு எழுதி கொடுத்த கற்பனைகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நீ நன்றாய் வாழ்வதற்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும், உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உள்ளே. அப்புறம்
இல்லை கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம், எல்லா கட்டுக்கும் நம்ம அதை இது பண்ணால் அது வந்து எல்லாவற்றுக்கும் ஒபே பண்ணி அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஆவியின் கனி, அவர் எதிர்பார்க்கிற ஆவியின் கனி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னா, அவருடைய சமாதானம், அவனுடைய சமாதான சத்துருக்கள் கூட நம்மளோட சமாதானமாக இருக்கும்படி செய்வார். ஏசாயா 53:5 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏசாயா 53:5, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இங்கிலீஷ் பைபிள் நான் எடுத்து பார்க்கும்போது அந்த ஆக்கினைன்றது எனக்கு கொஞ்சம் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது தெரியல. அதில் பார்க்கும்போது த பனிஷ்மெண்ட் தட் brought us peace was on him. த பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே, தண்டனை. அந்த தண்டனை தட் brought us, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் தன்னுடைய சமாதானத்துக்கு இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறோம், பீஸ், PEACE, பீஸ். அதே PIECEன்னா என்ன அர்த்தம், பீஸ், துண்டுகள். அப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண பீஸ், அதை உண்டு பண்ணுவதற்கு அவருடைய உடல் என்ன ஆகப்பட்டது, துண்டு துண்டாக்கப்பட்டது. அவருடைய உடல் துண்டு துண்டாக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அந்த தண்டனை ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். யோவான் 14:27, சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அவருடைய சமாதானத்தையே கடவுள் வந்து என்ன செய்கிறார், அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார். அப்போ அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து அதிகமாக நம்ம பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம். நான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:16, யோவான் 1:16, அவருடைய பரிபூரத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால நாம் எப்போதும் கிருபை பெற்றவளாக இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கடவுள் கர்த்தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை கிடைத்திருக்காங்க. கிருபை சமாதானம் நமக்கு வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமல் இருக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக எது தேவை, கடவுளுடைய கிருபை நமக்கு கண்டிப்பாக தேவை. சமாதானம் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். சமாதானம் இருந்ததுன்னா அந்த வீடே ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். அப்போ அவர் அந்த இதில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கின்ற உண்மையில் மனதுருகிற கர்த்தர், மனதுருகி சொல்லக்கூடிய மனதுருகிற கர்த்தர் அவர் தான். மற்றவங்களுக்கு வந்து பார்த்துட்டு ஆமாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து அவர் நம்ம பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமாண்டவரே, உமது கிருபை தான் எங்களை தாங்குகின்றதப்பா, உமது கிருபை தான் எங்களை வழிநடத்துகிறது ஆண்டவரே. உமது கிருபை ஆண்டவரே, நான் மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்த என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கிருபையும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வந்திருக்க ஆண்டவரை வருகை இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது கிருபையும் உமது சமாதானமும் ஆண்டவரே பெருகுவதாக என்று சொல்வது போல ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரிடத்திலும் சமாதானமும் கிருபை இருக்கிறதப்பா. ஆனால் ஒவ்வொரு இடங்கள் அது பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே உமது கரம் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாடுகளின் காலத்திலே ஆண்டவரே இது எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் ஆண்டவர் அவமானங்களின் நிந்தைகளையும் நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஆண்டவரே உமக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா? உமது கிருபை எங்களை பாதுகாக்கிறதப்பா. ஆண்டவர் உமது கரத்திலே ஆண்டவரை நீர் விரும்புகின்ற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை எங்களது வாழ்க்கையில் கடைபிடிக்கவும், தவறான காரியங்களை விரும்பாத அருவருப்பான காரியங்களை விட்டு விலக்கவும் உமது கிருபையும் சமாதானமும் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் இருந்து வழிநடத்துமாய் மீட்பரும் நாதருமாகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தின் வழியை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வார்த்தைக்காக கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். நல்ல ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த ஆபிரகாம் சாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல ஒரு டிவோஷனில் காலை நேரத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் எவராலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள் அந்த அவருடைய பாணியில் அந்த பீஸ் என்றதுக்கு ஒரு அழகான அர்த்தத்தை சொன்னார். அவர் நாம் பீஸ் ஆகிருக்கணும், ஆனால் அவர் பீஸ் ஆகி நமக்கு அந்த பீஸை வாங்கி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே அந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆண்டவர் தகன பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் காயமே இல்லாமல் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லோரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய பட்டணத்தில் இருக்க ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட, இந்த உஸ்லம்படியில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், இயேசுவை அறியணும். அப்படி இந்த காரியத்தை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். நீங்கள் தேசத்துக்காக பட்டணத்துக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பை தேவன் இன்றைக்கு மாற்றவர் வல்லவராக. இன்றைக்கு தேவன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். இந்த ஜபத்தில் நீங்களும் அடங்கி இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தாரும் அடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு எதிரான பார்வோனின் வல்லமையை தேவன் இன்றைக்கு முறியடிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, சமாதானமாய் குடியிருக்க உதவி செய், மகிழ்ச்சியோடு குடியிருக்க உதவி செய். எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீரா, மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்தெழுவீராக. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிற ஆண்டவர் எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சமாதானத்தை அறியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உடைய சமாதானம் இறங்கி வருவதாக. நம்முடைய சமாதானத்தின் ஆண்டவரே அப்பா ஆக்கினையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ணீரே. எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணினீங்களே அப்பா. எங்க பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீர் தண்டனை ஏற்றுக்கொண்டீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மரணத்தை ருசி பார்த்தீரே, தகன பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி வருவதாக.